பழங்காலத்தில் வளமும் செல்வமும் செழிப்பும் நிரம்பிய ஒரு பேரரசு இருந்தது. அந்த பேரரசின் பெயர் வஜ்ரபுரி. வஜ்ரபுரி செல்வத்தில் மட்டும் பெரியதல்ல, அறிவில், வீரத்தில், நீதியில் கூட உயர்ந்த நாடாக விளங்கியது. அந்த நாட்டின் அரசர் மன்னர் ஆதித்யவர்மன். அவர் வீர சாகசங்களில் சிறந்தவர். எதிரிகள் அவரின் பெயரை கேட்டாலே நடுங்குவார்கள். ஆனால் அவரின் ஒரே ஒரு பலவீனம், காலத்தை மதிக்காத தன்மை. ஆதித்யவர்மன் நாளை செய்யலாம், நாளை பார்க்கலாம், நாளை முடிவு எடுக்கலாம் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்வார். அரசவையில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் கூட, இப்போ அவசரம் வேண்டாம், நாளைக்கு அழைப்போம் என்று தள்ளி வைப்பார். அவரின் அமைச்சர்கள், தளபதிகள் பலமுறை எச்சரித்தார்கள். மூத்த அமைச்சர் சோமசேகரன் ஒரு நாள் சொன்னார், மன்னா, காலம் ஒருவனை காத்திருக்காது. அது ஓடும் ஆறு போல, தடுக்க முடியாது. ஆனால் மன்னர் சிரித்தார். நான் மன்னன், காலம் கூட என் கட்டளைக்கு கீழ்தான் இருக்கும். அந்த அகம்பாவம், அந்த அலட்சியம் ஒரு நாள் நாட்டையே சோதிக்கப் போகிறது என்பதை அப்போது யாரும் உணரவில்லை. ஒரு நாள் எல்லைப் பகுதிகளிலிருந்து ஒரு தூதர் வந்தான். மன்னா, வடக்குப் பகுதியில் உள்ள அரசன் நம் நாட்டை தாக்க திட்டமிடுகிறான். ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அமைச்சர்கள் உடனே பதறினார்கள். இப்போதே படைகளை தயார் செய்ய வேண்டும். இது காலதாமதம் செய்யக்கூடாத விஷயம். மன்னர் அந்த செய்தியை கேட்டும் அமைதியாக இருந்தாரு. அவனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்காது, நாளைக்கு பார்த்துக்கலாம். தூதர் சென்றான். அமைச்சர்கள் மனதில் பயம். ஆனால் அரசரின் சொல்தான் சட்டம். நாளைக்கு அடுத்த நாளாக மாறியது. அடுத்த நாள் ஒரு வாரமா மாறியது. அந்த இடைவெளியில் வடக்குப் பேரரசின் அரசன் படைகளை தயார் செய்து விட்டான். ஒரு இரவு வஜ்ரபுரி எல்லையில் எதிரி படைகள் திடீரென நுழைந்தன. அலாரங்கள் ஒலித்தன. மக்கள் அலறினர். படைகள் தயாராக இல்லை. மன்னர் அந்த இரவில்தான் உணர்ந்தார். நான் ஒரு முடிவை தள்ளி போட்டதற்காக இன்று ஒரு நாடு துன்பப்படுகிறது. அவசரமாக படைகள் அழைக்கப்பட்டன. ஆனால் திட்டமில்லாமல் நடந்த போர் வெற்றியை தரவில்லை. வஜ்ரபுரி பெரும் இழப்பை சந்தித்தது. விவசாய நிலங்கள் எரிந்தன. பல வீரர்கள் உயிரிழந்தனர். மக்கள் நம்பிக்கை குலைந்தது. மன்னர் முதல் முறையாக அமைச்சர் சோமசேகரனை நினைத்தார். காலம் ஒருவனை காத்திருக்காது. போருக்குப் பிறகு மன்னர் ஆதித்யவர்மன் அரண்மனையின் தனிமையில் உட்கார்ந்தார். அந்த நேரத்தில் ஒரு வயதான துறவி வந்தார். மன்னா, ஏன் இந்த சோக முகம்? மன்னர் எல்லாவற்றையும் கூறினார். துறவி சிரித்தார். நீ போரை இழக்கவில்லை மன்னா, நீ காலத்தை இழந்தாய். மன்னர் அதிர்ந்தார். காலத்தை இழந்தவன் எல்லாவற்றையும் இழப்பான். துறவி ஒரு மணல் கடிகாரத்தை காட்டினார். இந்த மணலை பாரு. ஒரு துளி கீழே விழுந்துவிட்டால் அதை மீண்டும் மேலே வைக்க முடியுமா? மன்னர் தலை குனிந்தார். இல்லை, அதேதான் காலம். தள்ளி வைத்த ஒவ்வொரு நிமிடமும் திரும்ப கிடையாது. அன்று முதல் ஆதித்யவர்மன் மாறினார். அரசவையில் தாமதம் இல்லை. முடிவுகள் உடனடியாக. வேலைகள் நேரத்துக்கு அவர் நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். எந்த முடிவும் காலக்கெடு இல்லாமல் இருக்கக்கூடாது. மக்கள் மாற்றத்தை உணர்ந்தார்கள். நாடு மீண்டும் எழுந்தது. பல வருடங்கள் கழித்து மன்னர் இறுதிக் காலத்தில் சொன்ன வார்த்தைகள். நான் பல போர்களை வென்றேன். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை காலம்தான் கற்றுக் கொடுத்தது. செல்வம் போனால் திரும்ப வரும். மனிதன் போனால் நினைவாக இருக்கும். ஆனால் காலம் போனால் அது எப்போதும் திரும்பாது. காலத்தை மதிக்காதவன் வாழ்க்கையை இழக்கிறான். காலத்தை மதிப்பவன் வாழ்க்கையை ஆளுகிறான். நாளை என்று தள்ளி வைப்பது வெற்றியை இன்று இழப்பதற்கு சமம்.